வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட ட்ரிகனாமெட்ரியோட வந்து பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரிகனாமெட்ரியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் சிஜிஎல்னு சொல்லுவேன். ஏன்னா, இதுல மொத்தமே வந்து ஒரு 3 டைப்ஸ் அங்க இருக்கும். டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 தான். அதை மட்டும் நம்ம கரெக்டா வந்து லேர்ன் பண்ணிட்டு, சின்ன கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா டெஃபினட்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்ப இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin theta plus cos theta whole squared plus sin theta minus cos theta whole squared. இந்த கொஸ்டின் 19th July 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. நான் ட்ரிகனோமெட்ரினாவே 3 டைப் வந்து சொன்னேன்ல. இந்த கொஸ்டின் என்ன டைப்னா முதல் டைப். இந்த டைப்புக்கு பேர் என்னன்னா 6 ஃபார்முலா டைப் அப்படின்னு சொல்றேன். அதாவது 6 ஃபார்முலா டைப்னா ஒன்றும் கிடையாது. நம்ம பார்ட் 1லயே ஒரு 6 ஃபார்முலா வந்து பார்த்தோம். அந்த 6 ஃபார்முலா தான் இது. ரொம்ப சிம்பிள் தான். sin theta is equal to, அதாவது சைனோட தலைகிலி கொசிகன் அப்படின்னு வரும். cos theta ஓட தலைகிலி வந்து secant theta. tan theta தலையிலி cot theta. இது ஃபர்ஸ்ட் மூணு ஃபார்முலா. அடுத்து வந்து sin square theta plus cos square theta is equal to 1. secant square theta minus tan square theta is equal to 1. cosecant square theta minus cot square theta is equal to 1. இதை ஏன் அந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸாம்ல கண்டிப்பா வந்து ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அதுல இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப நம்மளோட கொஸ்டினுக்கு வாங்கலாம். என்ன சொல்லியிருக்கான்? இதை வந்து என்னன்னா ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து பின்னு வச்சுக்கலாம். இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன இருக்கு? a plus b the whole squared ஃபார்முலா. அப்ப a plus b the whole squared ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ a plus b the whole squared a squared plus b squared plus வந்து 2ab அப்படின்னு வரும், ரைட்டா? அதே மாதிரி வந்து a minus b தான் வந்து ஹோல் ஸ்கொயர். ஸோ a minus b the whole squared அதே சேம் தான். a squared plus b squared இந்த இடத்துல மைனஸ் மட்டும் வரும், மைனஸ் 2ab. இந்த அல்ஜிபராலுமே படிப்போம், இங்கேயும் வந்து யூஸ் ஆகும், ரைட்டா? சரி, இப்ப ஃபார்முலா போட்டதுக்கு அப்புறம் என்னன்னா, நம்மளுக்கு அப்படியே வந்து இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். அதாவது a வந்து sin thetaன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எழுதுறேன். a வந்து என்னன்னா sin theta அப்படின்னு வச்சுக்கலாம். b வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos theta அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணா என்ன வரும்? a ஸ்கொயர். அப்ப சைனை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா sin ஸ்கொயர் theta அப்படின்னு வரும். b ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா cos ஸ்கொயர் theta அப்படின்னு வரும். 2ab. a வந்து என்னன்னா sin theta, b வந்து என்னன்னா cos theta. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளஸ், ஏன்னா நம்ம கொஸ்டின்லேயே வந்து பிளஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து a minus theta ஹோல் ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் என்ன வரும்? இங்கேயும் வந்து sin ஸ்கொயர் theta பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா cos ஸ்கொயர் theta. அதுக்கப்புறம் என்ன மைனஸ் வந்து 2 இன்ட்டு sin theta இன்ட்டு வந்து cos theta அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த 2 sin theta cos thetaவும் இந்த 2 sin theta cos theta அடியாரும். மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா sin ஸ்கொயர் theta 2 டைம் இருக்குல்ல, அப்பனால 2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து cos ஸ்கொயர் theta 2 டைம் இருக்கு. அதனால 2 வந்து cos ஸ்கொயர் theta. இப்போ 2 வந்து காமனா தானே இருக்கு, அதை எடுத்துட்டு sin ஸ்கொயர் theta பிளஸ் வந்து என்னன்னா cos ஸ்கொயர் theta. நம்ம இப்பதான் பார்த்தோம் ஒரு ஃபார்முலால sin ஸ்கொயர் theta பிளஸ் cos ஸ்கொயர் theta வேல்யூ வந்து 1. அப்ப என்ன வரும்? 2 இன்ட்டு 1 வரும். ஆன்சர் வந்து 2ன்னு வரும். ஆன்சர் 2 சி. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், ரைட்டா? இந்த டைப் வந்து 6 ஃபார்முலா இருக்குல்ல, இந்த 6 ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். பட் 6ல ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அது 6 டைப் ஃபார்முலா அப்படின்னு நான் வச்சிருக்கேன், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ட்ரிகனோமெட்ரி அப்படின்னாவே என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல கொஸ்டினை பார்த்ததுக்கு அப்புறமே ஆப்ஷனை பாருங்க. நமக்கு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி டிகிரில இருந்துச்சுனாவே என்ன யூஸ் பண்ண சொல்லுவாங்கன்னா டேபிளை வந்து யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா டேபிளை யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி டிகிரியோடது வரும். அப்ப இன்டெரக்டா என்ன சொல்ல வராங்க, டேபிளை வந்து அடுத்த எண்ட்ல வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து இடத்துல மென்ஷன் பண்றாங்க, ரைட்டா? சரி, இதை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். முதல்ல நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா என்ன பண்ணுங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணி விட்டுருங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எந்த மாதிரி வரும்? ஸோ காஸ் ஏ அப்படின்னு இருக்கு. நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் 1 பிளஸ் வந்துன்னா சைன் ஏ அப்படின்னு ஒரு ரைட்டம். அதே மாதிரி காஸ் ஏ அப்படின்னு இருக்கு. இந்த சைடு பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் வந்துன்னா சைன் ஏ அப்படின்னு வரும். கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் வந்து சைன் ஏ இருக்கு. அதே மாதிரி வந்து 1 பிளஸ் வந்து என்ன சைன் ஏ இருக்கு. சரி, இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த 1 மைனஸ் சைன் ஏவும் 1 பிளஸ் சைன் ஏவும் நம்மளுக்கு எதை மாதிரி காமிக்குது பாருங்களேன். அதாவது ஏ மைனஸ் பி, அதே மாதிரி இங்க ஏ பிளஸ் பி. அப்ப என்ன காமிக்குது? ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பினாவே ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப அதுதான் கீழே வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரி, மேல என்ன பண்ணிடலாம், உள்ள போய் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப என்ன வரும்? காஸ் ஏ 1 இருக்கு, அதனால காஸ் ஏன்னு வரும். அடுத்து வந்து என்னன்னா காஸ் ஏ, அதே மாதிரி வந்து சைன் ஏ அப்படின்னு வரும். அடுத்து இதை வந்து என்னன்னா இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து காஸ் ஏ அப்படின்னு வரும். அடுத்து வந்து காஸ் ஏ சைன் ஏ அப்படின்னு வரும், ரைட்டா? ஸோ கீழே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது வந்து ஒன்று வந்துன்னா ஏ. அப்போ ஒன்று வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். பி வந்து என்ன சைன் ஏ. அப்போ சைன் ஏவை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஸ்கொயர் பண்ணுவோம், ரைட்டா?
சரி, இப்ப இங்க காஸ் ஏவும் சைன் ஏவும் இந்த காசையும் சைனையும் அடி வரும். நம்மளுக்கு என்ன இருக்கு, 2 வந்து என்னன்னா காஸ் ஏ அப்படின்னு இருக்கும், கீழே வந்து 1 மைனஸ் வந்து சைன் ஸ்கொயர் ஏ இருக்குன்னு இருக்கும். இப்ப இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபார்முலால இங்க இருக்கு, மொத்தம் 6 ஃபார்முலால ஒன் ஆஃப் த ஃபார்முலா வந்து இங்க இருக்கு பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதை எப்படி எழுதலாம்னா, சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் வந்து காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதலாம். இங்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் வருதுன்னா அப்ப என்ன, காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு இருக்குல்ல, அப்ப நான் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு என்ன எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதல. சோ இந்த இடத்துல எழுதுறேன். அப்ப என்னன்னா 2 காஸ் ஏ இருக்கு, கீழே வந்து என்னன்னா 1 மைனஸ் வந்து சைன் ஸ்கொயர் ஏக்கு காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதுறேன். காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதுறேன். இப்ப அந்த காஸ் ஏக்கும் இந்த ஸ்கொயர்டும் போயிடும். அப்ப என்ன இருக்கு, 2 மைனஸ் வந்துன்னா காஸ் ஏ அப்படின்னு இருக்கு. நம்ம ஈக்குவலன், ஏன்னா எல்லாமே வந்து ஈக்குவலன் டு 4 அப்படின்னு இருந்துச்சு, இந்த இடத்துல ஈக்குவலன் டு 4 இருக்கு. அப்ப என்ன, இந்த இடத்துல வந்து நான் 4 அப்படின்னு வரும். இப்ப இந்த காஸ் ஏ வந்து அந்த சைடு போயிடும். 2 இன்ட்டு 4 வந்துன்னா காஸ் ஏ அப்படின்னு வரும். இப்ப என்ன பண்ணலாம், காஸ் ஏ வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 4 வந்து கீழே வரும். ஸோ வரும்போது என்னன்னா அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 அப்படின்னு வரும். அப்ப காஸ் ஏவோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 அப்படின்னு வருது. காஸ்ல எந்த இதுக்கு வந்து டேபிள்ல 1/2 வரும்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு டேபிளோடது வந்து ஞாபகம் இருக்கும். அதாவது சைன் டீட்டாவோட வந்துன்னா சிம்பிள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 0 1/2 1 வந்துன்னா √2 √3/2 1. இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். 0 டிகிரி 30 டிகிரி, அதே மாதிரி 45 டிகிரி, இந்த இடத்துல வந்துன்னா 60 டிகிரி, இது வந்துன்னா 90 டிகிரி. ஸோ சைன் மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சா போதும். அதை வச்சு நம்ம வந்துன்னா காஸ் டீட்டா எழுதலாம். ஏன்னா இதோட தலையிலே தான் இருக்க போகுது. இந்த 1, அதாவது இந்த சைடு இருக்க 1 இங்க வந்துடும். இந்த 3/2 வந்துன்னா இந்த இடத்துல வந்து 3/2 வரும். இந்த 1/√2 அப்படியே இருக்கும். இந்த 1/2 வந்து இங்க வந்துடும். இந்த 0 இங்க வந்துடும். நம்மளை கேட்டது காஸ் 1/2 அப்படின்னு இருக்கிறது வேல்யூ என்ன அப்படின்னா 60 டிகிரி. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா 60 டிகிரின்னு வரணும். ஆன்சர் வந்து சி 60 டிகிரி அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், if secant theta is equal to 4/3, what is the value of tan square theta plus tan power 4 theta அப்படின்னு இருக்குல்ல. நம்ம ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு வந்தாவே மொத்தம் 3 டைப் சொல்றேன். இந்த கொஸ்டின் எந்த டைப்பை ஃபாலோ பண்ணா முதல் டைப். அந்த முதல் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 6 ஃபார்முலா டைப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த 6 ஃபார்முலா டைப்னா இங்க நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. இப்ப கேள்வி என்ன கொடுத்துருக்கேன்னா secant theta is equal to 4/3. எப்போதும் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டு இன்னொன்னு ஏதாவது வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அதுல எப்படி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம முதல்ல சொல்லிடுறேன். அதாவது சீக்கன் டீட்டான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சீக்கன் டீட்டானா இங்க 6 ஃபார்முலா ஒரு ஃபார்முலா பாருங்களேன். காஸ் டீட்டாவோட தலைகீழி தான் வந்து சீக்கன் டீட்டா. அப்ப என்னன்னா காஸ் டீட்டா அதோட தலைகீழி தான் வந்து சீக்கன் டீட்டானா காஸ் டீட்டாக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவோம், அடுத்துள்ள பக்கமே வந்து கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பேஸ் பை வந்து என்னன்னா ஹைப்போடேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இது காஸ் டீட்டா. ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து சீக்கன் டீட்டா. அப்ப என்ன வரும், இதோட தலைகீழி. அப்ப மேல வந்து என்னன்னா ஹைப்போடேனியஸ் போயிடும், கீழே வந்துன்னா பேஸ் அப்படின்னு வந்துடும். ரைட்டா? இதுதான் சீக்கன் டீட்டாவோட வேல்யூ. அப்ப இந்த இடத்துல ஹைப்போடேனியஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. பேஸோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சீக்கன் டீட்டாவோட வேல்யூ கொடுத்தனால அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ரைட்டா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப சீக்கன் டீட்டாவை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 4/3 அப்படின்னு வந்து இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்கேன்னா டான் டீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்கான். எனக்கு டான் டீட்டாவோட வந்து வேல்யூ வேணும்னா என்ன சொல்லுவோம், டான் டீட்டாக்கு ஃபார்முலா வந்துன்னா எதிர்பக்கம் பை வந்துன்னா அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு வரும். சோ எதிர்பக்கம் மீன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வரும். அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் அப்படின்னு வரும். ரைட்டா? இப்ப நம்ம கொடுத்ததுல என்னன்னா ஹைப்போடெனியஸ் இருக்கு, பேஸ் இருக்கு. ஆனா அந்த பெர்பெண்டிகுலருக்கு வேல்யூ தெரியாது. அப்ப இந்த பெர்பெண்டிகுலர் எனக்கு வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம டான் டீட்டா ரிலேட்டட் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? அப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பெர்பெண்டிகுலரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஏன்னா பிதாகரஸ் தியரம் வந்து என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கலாம். இது வந்துன்னா ஹைப்போடெனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா நம்மளோட வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கொடுத்துருக்கிற ஹைப்போடெனிஸ் வேல்யூ கொடுத்துறாங்க. ஏன்னா அதை வச்சு சீக்கிரம்லேயே வச்சு சொல்லினால ஹைப்போடெனிஸோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு இருக்கு. பேஸோட வேல்யூ வந்து என்னன்னா 3 அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் வேல்யூ தெரியாது. ஏன்னா இது தெரிஞ்சா மட்டும் நம்மளால டான் டீட்டா சால்வ் பண்ண முடியும். அப்ப பிதாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ண வேண்டியது. சோ பிதாகரஸ் தியரம் நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, அதாவது இப்ப ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர்ட பண்றீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் வந்து பேஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம். நம்மளுக்கு ஹைப்போடெனியஸ் வேல்யூ வந்து 4, அப்போ 4 ஸ்கொயர் அப்படின்னு போறேன். நம்மளோட வந்து பெர்பெண்டிகுலர் தெரியாது, அதனால பி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கணும். பேஸ் வந்து தெரியும் 3, அப்ப 3 ஸ்கொயர்னு போறேன். இப்ப என்னன்னா பி ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 4 ஸ்கொயர் பண்ணா 16 வரும், இந்த 3 ஸ்கொயர் பண்ணா வந்து 9ன்னு வரும். அப்ப பி ஸ்கொயர் சீக்வல் என்ன வரும்னா 7ன்னு வரும். அப்ப பி பெர்பெண்டிகுலரோட வேல்யூ என்ன வரும், √7 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பெர்பெண்டிகுலரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம டான் டீட்டாவில இருந்து அப்ளை பண்ணுவோம். சோ டான் டீட்டாவோட வேல்யூ வேணும்
நம்மளுக்கான வந்து பெர்பெண்டிகுலர் டிவைட் பை பேஸ். பெர்பெண்டிகுலரோட வேல்யூ வந்து √7 அப்படின்னு இருக்கு. பேஸோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கனால 3 அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப tan θ வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்ப என்னன்னா நம்மளுக்கு அப்படியே வந்து நான் சப்ஸ்டிட் பண்ண வேண்டும். tan ஸ்கொயர் θ பிளஸ் tan 4 ஸ்கொயர் இருக்குல்ல, இது என்னன்னா இந்த tan ஸ்கொயர் θ பிளஸ் வந்து tan பவர் 4 θ அப்படின்னு இருக்குல்ல, இல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் tan ஸ்கொயர்டை வந்து வெளியே எடுத்துறேன். ஏன்னா tan ஸ்கொயர் θ வெளியே எடுக்கலாம்ல. இப்ப என்ன ஒரு 1 பிளஸ் tan ஸ்கொயர் θ அப்படின்னு வரும். நம்மளுக்கு tan θ வேல்யூ வந்துன்னா √7/3. அப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா √7/3 ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா அதான் tan ஸ்கொயர் θ இருக்க போகுது. அதோட பிளஸ் 1 tan ஸ்கொயர் θ √7/3 பவர் வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போ √7 ஸ்கொயர்டை பண்ணோம் அப்படின்னா 7 அப்படின்னு வரும். 3 ஸ்கொயர் பட்டா 9 அப்படின்னு வரும். அடுத்து கிராஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து 1 பிளஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம √7 ஸ்கொயர் பட்டா 7 அப்படின்னு கீழே வந்து என்னன்னா 3 ஸ்கொயர் பட்டா 9 வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 7/9 அப்படியே இருக்கட்டும், கிராஸ் இருக்கட்டும். இந்த 1 பிளஸ் 7/9 9 மேல போகும், 7 இங்க இருக்கும், பிளஸ் வந்து என்னன்னா 9 அப்படின்னு இருக்கும் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன 7/9 அப்படி இருக்கட்டும், கிராஸ் 9 பிளஸ் 7 வந்து என்ன 16 டிவைட் பை வந்து 9 இருக்கும். ஸோ நம்மளுக்கு மல்டிபிளிகேஷன் இருக்குன்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன வரும் 7 × 16 வரும். கீழே வந்துன்னா 9 81 வரும் ரைட்டா. இப்ப இந்த 7 × 16 நம்ம மல்டிப்ளை பண்ண கூட தேவையில்ல, ஜஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் பார்த்தா, அதாவது 7 × 6 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 42 வரும். அப்ப 2 வந்து யூனிட் டிஜிட்ல வரும், கீழே வந்து 81 இருக்கும். 2 81 இருக்கிற ஆப்ஷன் பாருங்களேன். ஸோ ஆன்சர் ஏல தான் இருக்கு. அதனால ஆன்சர் வந்து ஏ தான் ஒரு ரைட்டம். இது ஏன் சொல்றேன்னா இந்த இடத்துல தேவையில்லாம மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, யூனிட் டிஜிட்டை பார்த்தா கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா 7 × 16 பண்ணா 112 தான் வரும். நம்ம டைம் வந்து ஸ்பீட் பண்றதுக்காக அதை சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். யூசிங் cot a - b ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cot 15 டிகிரி அப்படின்னு சொல்றாங்களே. ட்ரிகனோமெட்ரினாவே 3 டைப் அப்படின்னு சொன்னேன். இது என்ன டைப் அப்படின்னா செகண்ட் டைப். இந்த டைப்புக்கு பேர் வந்து என்ன, டேபிள் வந்து என்னன்னா டைப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரிகனோமெட்ரிக் டேபிள் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இப்ப இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ட் 1 வந்து பார்க்கும்போது பார்ட் 1ல 10 கொஸ்டின் பார்த்தோம். இந்த 10 கொஸ்டின் ஒன் ஆஃப் த கொஸ்டின் வந்து இதே தான். இதை ஏன் சொல்றேன்னா இந்த டைப் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ட்ரிகனோமெட்ரினா 3 டைப் இருக்கு, இந்த 3 டைப்குள்ள இதுக்கெல்லாம் வருது, இதுல வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாவே என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஒரு ஃபனல் மாதிரி வந்து குறைச்சிட்டே போய் என்னதான் அந்த கொஸ்டினை கேட்கறாங்கன்னு நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அதுக்காக சொல்றேன். ஏன்னா அதுல பாருங்களேன், இங்க tan அப்படின்னு இருக்கு, அதே 15 டிகிரி இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா காட்டன் இருக்கு, அதே வந்து 15 டிகிரி. ஒண்ணு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல காட்டன் இருக்கு, ஆனா இந்த இடத்துல tan இருக்கு, அவ்வளவுதான். அப்ப என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும் அதே பேட்டர்ன் இங்கேயும் ஃபாலோ ஆகுது ரைட்டா. சரி, இந்த கொஸ்டினை எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா cot a - b அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு கேள்வி cot 15 டிகிரி கேட்டிருக்காங்க. சரி, இப்ப காட்டோட வந்துன்னா 15 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது நம்ம எப்படி எழுதலாம்னா cot ஸோ 45 டிகிரி - 30 டிகிரி அப்படின்னு எழுதும். ஏன்னா cot 45 - 30 இது பண்ணாலும் நம்மளுக்கு என்ன 15 டிகிரி தானே வரும். பட் சில பேருக்கு நம்மளுக்கு டவுட் வரும், என்ன ஏன் இதை நான் 75 டிகிரி மைனஸ் வந்துன்னா 60 டிகிரி அப்படின்னு எழுதக்கூடாது அப்படின்னா எழுதலாம் கண்டிப்பா. ஆனா இங்க என்ன பிரச்சனை, இப்ப 45 30 அப்படின்னு எடுத்தா நமக்கு டேபிளுக்கு வந்து வேல்யூ இருக்கு. ஆனா 75 அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ தெரியாது, அதை மாட்டிக்கிறோம். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி எடுக்கிறோம் ரைட்டா. 15 டிகிரி அப்படின்னு கேட்டாவே 45 30 இதை எடுங்க, இதை வச்சுதான் நம்மளுக்கு டேபிள் ரிலேட்டடா வந்து கொண்டு வர முடியும். சரி, இப்ப நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா டைரக்டா அப்படியே போட்டுற வேண்டியது. அதாவது இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இது வந்து பின்னு எடுத்துக்கலாம். 45 டிகிரி வந்து ஏ, பி வந்து என்னன்னா 30 டிகிரி. அப்ப இந்த இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா cot a, காட்டோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 45 டிகிரி அப்படின்னு வரும். அதே மாதிரி cot p யோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு வரும். பிளஸ் வந்து 1 அப்படின்னு இருக்கு. ஸோ டிவைட் பை வந்து cot b யோட வேல்யூ, cot b வந்துன்னா 30 டிகிரி அப்படின்னு வரும். ஸோ அடுத்து வந்து cot a யோட வேல்யூ வந்துன்னா 45 டிகிரி இருக்கு ரைட்டா. சரி, இப்ப cot 45 cot 30 இங்க தான் வந்து என்னன்னா நம்மளுக்கு டேபிளே வேணும். இந்த டேபிள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரஃப் ஷீட்ல எழுதி வச்சுக்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரிகனோமெட்ரி கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்கன்னாவே ஒரு 3 இது இம்பார்ட்டன்ட். ஒன்னு அந்த 6 ஃபார்முலா, அதே மாதிரி ட்ரிகனோமெட்ரிக் டேபிள், இதோட சேர்த்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த 3 மட்டும் வந்து ரஃப் ஷீட்ல எழுதி வச்சா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் ஆல்ரெடி பார்ட் 1லயே வந்து ரஃப் ஷீட்ல எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால இங்கேயும் மறுபடியும் எழுதுனேன்னா டைம் வேஸ்டா இருக்கும். அதனால நான் டேரக்டா இடத்துல கொடுத்துருக்கேன் ரைட்டும். சரி, இப்ப என்னன்னா cot டிகிரில வந்து என்னன்னா இங்க பாருங்களேன், நான் கேட்டது வந்து 45 டிகிரி. 45 டிகிரி வேல்யூ வந்து 1ன்னு வரும் ரைட்டா. அப்ப இந்த இதுல 1 அப்படின்னு எழுதுறேன். cot 30 யோட வேல்யூ வந்து √3 இருக்கு. ஸோ அதனால என்ன இடத்துல வந்து √3 எழுதுறேன், பிளஸ் வந்து 1 இருக்கு. அடுத்து cot 30 டிகிரினாவே √3 அப்படின்னு வரும். ஸோ அடுத்து வந்து என்ன cot 45 டிகிரி வந்து 1 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இதை நம்ம என்ன இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 அதே மாதிரி வந்து பிளஸ் 1 அப்படின்னு வரும். இந்த இடத்துல வந்து √3 வந்து -1 அப்படின்னு வரும்.
சோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சது. பட் இங்க வந்து என்ன ஆப்ஷன்ல பாருங்க, √3 + 1 டிவைடட் பை அப்படின்னு எதுவுமே இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இத இன்னமும் வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. இத எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, நம்ம பிளஸ்ஸால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேல வந்துன்னா இது பண்ணுவோம் ரைட்டா, 2 சைடுமே. அப்ப √3 + 1 அப்படின்னு வரும். சோ இப்ப √3 + 1 இங்கேயும் வந்து √3 + 1. அப்ப 2 சேமா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், √3 + 1 வந்து ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும் ரைட்டா. அடுத்து கீழ வந்து √3 - 1 இங்க √3 + 1. அப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா, a + b a - b. அப்ப a² - b². அப்ப √3 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். -1 வந்து ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். சோ இதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து a + b தான் ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா. அப்ப √3 ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் வந்து என்ன அப்படின்னா, 1 வந்து ஸ்கொயர்ட் பட 1 ஸ்கொயர்டும், அடுத்து வந்து 2. சோ 2 இன்ட்டு வந்து a வந்துன்னா √3 அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து 1 இருக்கும். சோ டிவைடட் பை என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, √3 ஸ்கொயர்ட வந்து டிவைட் பண்ணா வந்துன்னா 3ன்னு வரும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 அப்படின்னு வரும். இப்ப √3 ஸ்கொயர் பண்ணா வந்து மேல வந்து 3 அப்படின்னு வரும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 அப்படின்னு வரும். பிளஸ் 2 இருக்கும். √3 அப்படின்னு இருக்கும். டிவைடட் பை கீழ வந்து 2 இருக்கும். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும், 4 பிளஸ் வந்து 2 √3 அப்படின்னு வரும். கீழ வந்து 2 இருக்குல்ல. நான் மேல என்ன பண்ணிக்கிறேன், 2 வந்து காமனா எடுத்துக்கிறேன். அப்ப 1 பிளஸ் வந்து √3 அப்படின்னு இருக்கும். கீழ வந்து 2 இருக்கும். இந்த 2 அடியான பண்றது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1 பிளஸ் வந்து √3 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 1 பிளஸ் √3னா ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. சோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, இது தேவையானது ட்ரிகோனோமெட்ரிக் டேபிள். அந்த டேபிள் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினே வந்து கை வைக்க முடியும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். If P cos alpha is equal to 3 and 4 tan alpha is equal to Q, then what is the relation between P and Q which is independent of alpha அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுமே எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப், அதாவது 6 ஃபார்முலா டைப் தான் வந்து ஃபாலோ பண்ணும். அது ஏன் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் P cos alpha is equal to 3ன்னு சொல்றாங்கல்ல. இதுல ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். P வந்துன்னா cos alpha is equal to வந்து 3 அப்படின்னு இருக்கு. இப்ப நான் என்னன்னா cos alpha மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா 3/P அப்படின்னு வச்சுக்கிறேன் ரைட்டா. அடுத்து வந்துன்னா 4 tan alpha is equal to வந்துன்னா Q அப்படின்னு இருக்கு. அப்ப நான் tan alpha மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா என்ன வரும், Q/4 அப்படின்னு வரும். சரி இப்ப என்னன்னா, இந்த காசுக்கும் டேனுக்கும் வச்சு நம்மளுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு பாருங்களேன். நம்மளுக்கு ஏதாவது வந்து ஃபார்முலா வந்துன்னா காஸ் டேன் இது 2யும் வந்துன்னா கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா. ஏன்னா ரிலேஷன் பத்தி வந்து கேட்டிருக்கான். சோ அப்ப என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஈக்குவலன்ட் சமமா இருக்கிற ஃபார்முலால பார்த்தோம்னா இந்த 3ல தான் வரணும். இதுல டேன் இருக்கு, ஆனா அந்த இடத்துல சீக்கண்ட் இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா அந்த இடத்துல காசு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த காசை வந்து நம்ம என்ன பண்ணி விட்டுறலாம் அப்படின்னா சீக்கனுக்கு மாத்தலாம். ஏன்னா காஸ் தீட்டா அதோட தலைகீழ தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டா அப்படின்னு வரும். அப்ப காசோட வேல்யூ நமக்கு என்ன 3/P அப்படின்னு இருக்கு. அப்ப சீக்கன் தீட்டாவோட வேல்யூ P/3 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இதோட தலைகீழி தானே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட காஸ் தீட்டா. சோ அப்ப என்னன்னா இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கன் தீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். அதாவது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வந்துன்னா டான் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு 1. நம்மளுக்கு என்னன்னா tan ஆல்பா. இந்த தீட்டா மீன்ஸ் வந்து ஆல்பா தான் சொல்றாங்க. என்ன பண்ணும், சீக்கன் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் வந்துன்னா டான் ஸ்கொயர் வந்துன்னா ஆல்பா சீக்வல் டு 1 வரும். நம்மளுக்கு சீக்கன் ஆல்பாவோட வேல்யூ வந்து என்னன்னா P/3 அப்படின்னு இருக்குல்ல. சோ அதை அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ப சீக்கன் என்ன வரும், P/3 பவர் வந்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் tan ஆல்பா. டேனோட இது வந்து என்னன்னா Q/4 இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், Q/4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். சோ இதுக்கப்புறம் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டாம். P ஸ்கொயர் இருக்கும், கீழ 3 ஸ்கொயர் பட்டா 9ன்னு வரும். Q ஸ்கொயர் இருக்கும், 4 ஸ்கொயர் பட்டா 16 ஈக்குவல் டு 1. அப்ப என்னன்னா P ஸ்கொயர் பை 9 மைனஸ் வந்துன்னா Q ஸ்கொயர் பை வந்து 16 ஈக்குவல் டு 1. ஆன்சர் வந்து C தான் வரும் ரைட்டா. சோ இது என்னன்னா நம்மளுக்கான அந்த 6 ஃபார்முலாவை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம், எங்க வந்து என்னன்னா யூஸ் பண்ண போறோம், அது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கையே வைக்க முடியும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். For any acute angle theta, sin theta plus sin square theta is equal to 1, then the value of cos square theta plus cos power 4 theta அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் நம்ம எந்த டைப் ஃபாலோ பண்ண போறோம்னா 6 ஃபார்முலா டைப் அப்படின்னு சொன்னோம்ல, முதல் டைப் அதை தான் இந்த இடத்துலயும் ஃபாலோ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிகனாமெட்ரியில இந்த 6 ஃபார்முலா டைப் பண்ணோம்னாவே அதுல இருக்க ஆப்ஷன்லாம் பாருங்களேன், நம்மளுக்கு நம்பர்ஸோட வேல்யூவா இருக்கும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சின்ன ஒரு ஷார்ட்கட்ஸ். நம்ம எக்ஸாம்ல இந்த மாதிரி ட்ரிகனாமெட்ரி ரிலேட்டடா கொஸ்டின் பாக்குறோம். அதுல ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா இந்த மாதிரி நம்பர்ஸா இருந்ததுன்னா அது 6 ஃபார்முலா டைப் யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. சோ அதுக்காக சொல்றேன். சரி இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா sin theta plus sin square theta is equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போமே. அதாவது sin theta இருக்கு, அதே மாதிரி வந்து நம்ம sin square theta is equal to 1 அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணினோம், sin theta மட்டும் வந்து வச்சுக்கிறோம். அப்ப என்ன ஒரு 1 மைனஸ் வந்துன்னா sin square theta அப்படின்னு வரும். இது இருக்கட்டும். இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos square theta plus cos power வந்துன்னா 4 theta அதான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்னன்னா cos square theta பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா cos power வந்து 4 theta அப்படின்னு இருக்குல்ல. அந்த cos square theta அப்படியே வச்சுக்கிறேன்.
ஆனா இந்த காஸ் பவர் 4 தீட்டா நான் எப்படி எழுதணும், காஸ் ஸ்கொயர் தீட்டா பவர் வந்துன்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். ஏன் இதை எழுதுறேன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அதாவது ஏ பவர் எம் ஈக்குவல் டு என் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் சொல்லலாம், ஏ பவர் எம்என் அப்படின்னு எழுதலாம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன் ரைட்டா. அப்ப அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்களேன், அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்து என்ன அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இருக்கு. எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் வேணும், அது மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி என்ன ஆகும், 1 மைனஸ் வந்துன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்குல்ல. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்மளோட வேல்யூ வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு அப்படியே. இந்த இதுல காஸ் ஸ்கொயர் தீட்டா பவர் ஹோல் ஸ்கொயர் அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், 1 மைனஸ் வந்துடும் சைன் ஸ்கொயர் தீட்டா பவர் வந்துடும் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலால இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா எடுக்க முடியும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே எடுத்துக்கிறேன். பிளஸ் வந்து இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் என்ன எழுதுனா சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், சைன் தீட்டா ஆனா வந்துன்னா ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்துன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா நம்மளோட வேல்யூ வந்து 1. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 1ன்னு வரும் ரைட்டா. ஸோ அப்ப ஆன்சர் பி தான் வரும். ஸோ இன்னொன்னு நான் சொல்ல மாதிரி இன்கேஸ் நீங்க வந்து என்னன்னா ட்ரிகனாமெட்ரிக் அட் எண்ட்ல வந்து மேக்ஸ் அட்டன் பண்றீங்க, அப்ப நான் கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து என்ன ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிகனாமெட்ரி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா அதுல 90% ஆஃப் கொஸ்டின்ல ஆப்ஷன்ஸ் பாருங்க. அதுல என்ன இருக்குன்னா 0 ஆர் வந்து 1 இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து ஆன்சர் இருக்க 90% வந்து சான்ஸ் இருக்கு. அதனால தான் சொல்றேன், இது என்னன்னா அட் எண்ட் அதாவது எக்ஸ்ட்ரீம் கேஸா வச்சுக்கோங்க. நான் ட்ரிகனாமெட்ரி கொஸ்டின் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு வந்து திங்க் பண்ணீங்கன்னா இதை வந்து ஞாபகத்துல வச்சுங்க. அட் எக்ஸ்ட்ரீம் கேஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. 0 ஆர் 1 இதுல வரும். ஆனா இந்த இதுல எது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் 0 ஆர் 1 குள்ள ஆன்சர் வரும் அப்படின்னு ஜஸ்ட் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இஃப் 2 cot x equal to 5 then what is வந்து என்னன்னா இதுக்கு ஈக்குவல் டு அப்படின்னு கேக்குறாங்களே. சோ இது நம்மளோட வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைப் தான் வந்து ஃபாலோ பண்ண போறோம். அதாவது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 cot x வந்து ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா cot x வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் 5/2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப cot x அந்த x மீன்ஸ் என்ன டீட்டா தான் அர்த்தம். அப்ப cot theta ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா 5/2 அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு கேட்டது என்ன, இங்க காசு இருக்கு சைன் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது நம்மளோட 6 டைப்ல வந்து 1 டைப் பாருங்க. tan theta அதோட தலைகீழ தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா cot theta அப்படின்னு வரும். சோ நம்ம tan theta என்ன சொல்லலாம், sin theta டிவைட் பை வந்து cos theta அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதோட தலைகீழ் tan theta ஓட தலைகீழ் தான் cot theta. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல cos theta டிவைட் பை வந்து sin theta வரும். சோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட cot theta இருக்க போகுது. அப்ப இங்க பாருங்களேன், நம்மளுக்கு cot theta ஓட வேல்யூ என்னன்னா 5/2 அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல cot theta என்ன சொல்றோம், cos theta டிவைட் பை வந்து sin theta அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன மீனிங்னா 5/2 அப்படின்னு வரும். cos theta ஓட வேல்யூ வந்து 5, sin theta ஓட வேல்யூ வந்து 2. இப்ப அப்படியே வந்து நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான் கொஸ்டின்ல. அப்ப என்ன இருக்குன்னா 2 இருக்கு, cos x cos xனா ஒண்ணும் கிடையாது, theta தான். இந்த இடத்துல x தான் நான் theta ன்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. சோ அதனால வந்து குழப்பிக்கிறாதீங்க. இந்த இடத்துல cos x ன்னு இருக்குல்ல, cos x ஓட வேல்யூ என்ன 5 அப்படின்னு வரும். அடுத்து வந்து என்ன sin x, sin x ஓட வேல்யூ வந்து 2 அப்படின்னு வரும். கீழ வந்து என்னன்னா 2 இன்டு cos x, cos ஓட வேல்யூ வந்து 5 ன்னு வரும். sin x ஓட வேல்யூ வந்து 2 அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல என்னன்னா 10 வரும், இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல வந்து 10 வரும் பிளஸ் 2 வரும். அப்ப என்ன வரும் 8 பை வந்து என்னன்னா 12 அப்படின்னு வரும். சோ 8/12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் என்னன்னா டி தான் வரும் ரைட்டா. சோ இது எல்லாமே என்னதுன்னா அகைன் அண்ட் அகைன் இந்த 3 டைப்புக்குள்ள தான் சுத்துறாங்க பாருங்களேன். அதுவும் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து டைப் 1ல தான் நிறைய கொஸ்டின் கேட்கறதுனால இது நல்லாவே வந்து பார்த்து வச்சுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இஃப் cos x plus sin x equal to √2 cos x அப்படின்னு கொடுத்துட்டு what is the value of வந்து என்னன்னா cos x minus sin x whole square plus வந்து cos x plus sin x whole square இருக்கலாம். இதை பார்த்தனே சொல்லலாம் என்ன இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா a minus b தான் வந்து whole square plus வந்து என்னன்னா a plus b தான் வந்து whole square. அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், a minus b the whole square ஃபார்முலா என்ன வரும், a squared வரும் plus b squared வரும் minus 2ab ன்னு வரும். a plus b the whole square ஃபார்முலா வந்து a squared வரும் plus b squared வரும் plus வந்து 2ab அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல a மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா cos x வரும், b வந்து என்ன அப்படின்னா sin x வரும். சோ அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியது. அப்ப a ஸ்கொயர் cos x வந்து இது பண்ணா cos ஸ்கொயர் x அப்படின்னு வரும். b வந்து என்ன அப்படின்னா sin x, sin இது பண்ணா sin ஸ்கொயர் x அப்படின்னு வரும். அடுத்து வந்து -2 a வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos x இருக்கு, b வந்து என்ன அப்படின்னா sin x இருக்கு. அடுத்து என்ன வரும்னா a ஸ்கொயர், அதே தான் cos ஸ்கொயர் x அப்படின்னு வரும். b ஸ்கொயர் வந்து b வந்து என்ன sin x, அப்ப sin ஸ்கொயர் x அப்படின்னு வரும். பிளஸ் வந்துன்னா 2 இன்ட்டு வந்து நம்மளோட a வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos x இருக்கு,
பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா sin x இருக்கு ரைட்டா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்க பாருங்க இந்த 2 cos x sin x மைனஸ்ல இருக்குது, இங்க 2 cos x sin x இது வந்து அடியாகும். ஸோ மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு cos squared x, அதே மாதிரி இங்க ஒரு cos squared x, இங்க ஒரு sin squared x, இங்க ஒரு sin squared. அப்ப என்ன வரும்னா 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். 2 cos squared x அதே மாதிரி வந்துன்னா பிளஸ் sin squared x அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. ஏன்னா 2 வாட்டி அப்பேறனால. இப்ப cos squared x sin squared x இதுக்கான வேல்யூ என்ன? நம்மளோட ஃபார்முலா இருக்கு. sin squared theta plus cos squared அந்த x and theta அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல வேல்யூ 1ன்னு வரும். அப்ப 2 into 1 என்ன பண்ணாலும் என்ன 2 தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா A 2 தான் வரும் ரைட்டா. இது எல்லாமே சிம்பிள், பட் நம்மளுக்கு வந்து இந்த பேசிக் தெரிஞ்சிருந்தா போதும். இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன், வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு cos squared 32 டிகிரி மைனஸ் sin squared 58 டிகிரி அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ட்ரிகனாமெட்ரி அப்படின்னு வந்தாவே மொத்தம் 3 டைப் தான் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஃபார்முலா இருக்கும். அந்த 6 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் டைப் வந்து என்னிடம் நம்மளோட ட்ரிகனாமெட்ரிக் டேபிளை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். தேர்டு டைப் தான் இந்த கொஸ்டினை வந்து என்ன நம்ம பார்க்க போறது, அதாவது குவாட்ரன் டைப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன் குவாட்ரன் டைப்னா ட்ரிகனாமெட்ரியில மொத்தம் 4 குவாட்ரன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் குவாட்ரன் வந்து 0ல இருந்து 90 டிகிரி, செகண்ட் வந்து 90ல இருந்து 180 டிகிரி, தேர்ட் வந்துன்னா 180ல இருந்து 270 டிகிரி, ஃபோர்த் வந்து 270ல இருந்து 360 டிகிரி. சரி, இதுல அடிஷனலா தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரிகனாமெட்ரி ஃபர்ஸ்ட் குவாட்ரன் இருந்துச்சுன்னா, அதாவது இப்ப சைன் இருக்கு, சைன்ல 90க்கு கீழே வந்து ஏதாவது நம்ம கழிக்கிற இருந்தோம்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன். அப்ப சைன் எதா மாறும்னா காசா மாறும்னு சொல்லுவாங்க. காசு வந்து என்ன சைனா மாறும். இதே tan இருக்கு, tanல 90ல இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு கம்மியா கழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து காட்டா மாறும். காட்டு வந்து என்ன டேனா மாறும். அதே சீக்கன் இருக்கு, சீக்கன்ல 90ல இருந்து ஏதாவது ஒண்ணு கழிச்சோம் அப்படின்னா அது கொசிக்கன மாறும், கொசிக்கன் வந்து சீக்கன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம், இந்த ட்ரிக்னாமெட்ரிக் நம்மளோட குவாட்ரன் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக சரி, இப்ப இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்றதுக்கு நம்மளுக்கு 2 குவாட்ரன் ஃபார்முலா தேவை. அதாவது இப்ப சைன் இருக்கு, சைன்ல வந்துன்னா 90 டிகிரி மைனஸ் நான் டீட்டா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரன், ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன் 0ல இருந்து 90 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சைன் எதா மாறும் சொல்லினா காசா மாறும்னு சொன்னேன். காஸ் வந்து என்னன்னா டீட்டா அப்படின்னு வரும். இந்த டீட்டாவோட வேல்யூனா இங்க என்ன டீட்டா இருந்துச்சோ எதை வச்சு நம்ம கழிக்கிறோமோ அதுதான் இந்த இடத்துல நம்ம எழுத வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து நம் காஸ் இருக்கு, காஸ் 90 டிகிரி மைனஸ் டீட்டா எடுத்தோம்னா இது எதா மாறும், அதே 90 டிகிரி. அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன் காஸ் எதா மாறும்னா சைனா மாறும். அப்ப சைன் வந்து டீட்டா அப்படின்னு வரும். நம்மளுக்கான கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா காஸ் ஸ்கொயர்டு வந்து என்னன்னா இந்த இடத்துல எழுதுறேன், காஸ் ஸ்கொயர்டு வந்துன்னா 32 டிகிரி மைனஸ் வந்து சைன் ஸ்கொயர்டு வந்துன்னா 58 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த காஸ் ஸ்கொயர்டு வந்து அப்படியே இருக்கட்டும், காஸ் ஸ்கொயர் 32 டிகிரி வந்து அப்படியே இருக்கட்டும். நான் அந்த சைன் ஸ்கொயர்டு வந்து 58 டிகிரி இருக்குல்ல, ஸோ இதை மட்டும் நான் இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறேன். அதாவது சைன் ஸ்கொயர்டு வந்துன்னா 58 டிகிரி அப்படின்னு இருக்குல்ல, இதை நம்ம எந்த மாதிரி மாத்தலாம், அதாவது சைன் 58 நான் எந்த மாதிரி எழுதுனா சைன் ஸ்கொயர்டு வந்து என்னன்னா 90 மைனஸ் 32 அப்படின்னு எழுதுனால. ஏன் சொல்றேன்னா 90ல இருந்து 32 கழிச்சா வந்து என்னன்னா 58 கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மாத்தும் போது நம்மளுக்கு என்னன்னா அந்த குவாட்ரனோட மெத்தட் வந்துரும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்ப அந்த சைன் ஸ்கொயர்ட வந்து இந்த மாதிரி எழுதுனால இப்ப நம்மளுக்கான கேள்வி வந்து இங்க இருந்தது, அதாவது காஸ் ஸ்கொயர்டு வந்து 32 டிகிரி அப்படின்னு இருந்தது. இப்ப இந்த சைன் ஸ்கொயர் 58 டிகிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், சைன் ஸ்கொயர்டு வந்துன்னா 90 மைனஸ் வந்துன்னா 32 அப்படின்னு எழுதுகிறேன். இங்க பாருங்களேன், சைன் ஸ்கொயர்டா இருந்தாலும் சரி, சைனா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்துருச்சாவே 90 டிகிரில வந்தாவே என்ன ஆகும்னா சைன் வந்து காசா மாறும். அப்ப இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் 32 டிகிரி அப்படி இருக்கட்டும். இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் எதா மாறும், காஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு மாறும். காஸ் ஸ்கொயர்டு வந்து 32 அப்படின்னு வரும். இங்க பாருங்களேன், இங்கேயும் 32 டிகிரி, இங்க 32 டிகிரி. அப்ப இது பிளஸ், இது மைனஸ்ல இருக்கு. அடிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும் ரைட்டா. அப்ப ஆன்சர் இந்த இடத்துல என்ன வரும்னா டி 0 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கான குவாட்ரன் தெரிஞ்சிருக்கணும். அந்த குவாட்ரன்ல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்துச்சுன்னா சைன் காசா மாறும், காசு வந்து சைனா மாறும். இது நம்ம தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அப்கமிங்ல கேட்டாலும் ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், if sin theta minus cos theta is equal to 0 then find the value of அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல. இல்ல sin theta minus cos theta is equal to 0னா அப்ப இது எந்த ஆகும், sin theta is equal to வந்து cos theta அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இங்க மைனஸ்ல இருக்கு, இந்த சைடு வரும்போது பிளஸ் ஆயிரும். இப்ப நான் சைன் வர இடத்துல காசு போலாம், காசு வர இடத்துல சைன் போலாம். நம்மளுக்கு கொஸ்டினை வந்து பாருங்களேன், இப்ப என்ன ஆகும்னா சைன் பவர் வந்துன்னா 3 தீட்டா மைனஸ் வந்துன்னா காஸ் பவர் 3 தீட்டான்னு இருக்கலாம். சைன்ல வந்து என்னன்னா காஸ் போலாம். அப்ப இந்த இடத்துல அந்த சைன் பவர் இது என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா காஸ் கியூப் தீட்டா மைனஸ் வந்துன்னா காஸ் வந்து கியூப் தீட்டா. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆகும், 1 மைனஸ் 1 0 அப்படின்னு ஆகும். ஏன்னா காஸ் கியூப் மைனஸ் காஸ் கியூப் அடிக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும் ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ 0 தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன்,
if sin x equal to 3/10 then what is the value of tan x plus cot x அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன் சொல்லலாம். இது நம்ம என்ன டைப் யூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம கேள்வி என்ன, tan x plus வந்து cot x அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல எழுதுறேன் tan x plus வந்து என்ன cot x அப்படின்னு இருக்கு. நம்ம tan x tan x மீன்ஸ் வந்து tan theta. அப்போ இந்த இடத்துல வந்து sin x அப்படின்னு எழுதலாம்ல. sin x divided by வந்து cos x. ஏன்னா நம்ம ஃபார்முலா இங்க பண்ணலாம். tan theta is equal to sin theta divided by வந்து cos theta ன்னு தெரியும். அதை நம்ம இங்க அப்ளை பண்றோம். அடுத்து வந்து cot x இருக்குல்ல. cot வந்து நம்ம இங்க பாருங்க tan theta ஓட தலைகீழ் தான் வந்துன்னா cot theta. அப்ப என்ன வரும், இந்த tan theta ஓட அதாவது tan x ஓட வேல்யூ இந்த இருக்குன்னா cot x அப்படியே தலையில போட வேண்டியதான். அப்ப இந்த இடத்துல வேணும் cos x divided by வந்து sin x அப்படின்னு போடலாம் ரைட்டா. இப்ப நம்மளுக்கு என்னன்னா sin x ஓட வேல்யூ தெரியும், ஆனா நம்மளுக்கு என்னன்னா cos x ஓட வேல்யூ தெரியாது. அப்ப நம்ம cos x ஓட என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பாருங்க sin x ஓட வந்து வேல்யூ கொடுத்துட்டான். sin x எவ்வளோ 3/10 அப்படின்னு கொடுத்துட்டான். 3/10 என்ன மீனிங், sin x அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிர்பக்கம் பை வந்து கர்ணம் அப்படின்னு வரும். அதாவது நம்மளோட வந்து பெர்பெண்டிகுலர் பை வந்து நம்மளோட ஹைப்போடெனிஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப பெர்பெண்டிகுலருக்கு ஹைப்போடெனிஸ் இருக்கு. ஆனா cos x வேணும்னா நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கும், cos x மீன்ஸ் வந்துன்னா அடுத்துள்ள பக்கம் பை வந்துன்னா கர்ணமம் இருக்கும். அடுத்துள்ள பக்கம் மீன்ஸ் வந்து பேஸ் பை வந்து நம்மளோட ஹைப்போடெனிஸ். ஆனா இங்க என்னன்னா ஹைப்போடெனியஸோட வேல்யூ இருக்கு, ஹைப்போடெனிஸ் 10 அப்படின்னு வந்து போட்டு போயிடலாம். ஆனா நம்மளுக்கு பேஸ் வந்து தெரியாது. அப்ப பேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பிதாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணுவோம். அப்ப பிதாகரஸ் தேரம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு ட்ரையாங்கல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ட்ரையாங்கிள இது வந்து ஹைப்போடெனியஸ், இது வந்து என்ன நம்மளோட பெர்பெண்டிகுலர், இது வந்து நம்மளோட பேஸ். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஹைப்போடெனியஸ் வேல்யூ தெரியும். ஹைப்போடெனியஸோட வேல்யூ வந்து இந்த இடத்துல 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்மளோட பெர்பெண்டிகுலர், ஏன்னா பெர்பெண்டிகுலர் sin x வச்சு கண்டுபிடிச்சலாம், கொடுத்தது அப்படியே எழுதிக்கலாம் 3ன்னு வரும். இப்போ பேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பிதாகரஸ் தேரம் என்ன சொல்லணும், ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர்டை பண்றீங்க அப்படின்னா அது எதுக்கு சமமா இருக்கணும், பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் வந்து பேஸ் ஸ்கொயர் அப்படின்னு. இப்ப ஹைப்போடெனியஸோட வேல்யூ என்ன 10 ஸ்கொயர் அப்படின்னு வரும். நம்மளோட வந்து என்ன பெர்பெண்டிகுலர் அது வந்து என்ன 3 ஸ்கொயர் வரும். நம்மளுக்கு பேஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும், பேஸ் ஸ்கொயர் இருக்கட்டும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த 10 ஸ்கொயர் வந்து இருக்கட்டும், இந்த 3 ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துடும், ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்ப 10 ஸ்கொயர் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா 100 அப்படின்னு வரும். 3 ஸ்கொயர் பண்ணா 9 வரும், பி ஸ்கொயர் இருக்கும். அப்ப என்ன ஆகணும், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்து என்ன 91 வரும். பி வந்துன்னா ரூட் ஆஃப் வந்துன்னா 91 இருக்கும். அப்ப என்ன கண்டுபிடிச்சோம்னா பேஸோட வேல்யூ வந்து √91 கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் என்னன்னா நம்மளோட கொஸ்டின்ல வந்துன்னா அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். நம்மளோட கொஸ்டின் என்னன்னா இதுதான். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்கோம், sin x டிவைட் பை வந்துன்னா cos x. sin x ஓட வேல்யூ வந்துன்னா 3/10 அப்படின்னு போட்டோம் ரைட்டா. ஸோ 3/10 அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து வந்து cos x. cos x மீன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல இருக்கு. ஸோ cos x மீன்ஸ் வந்து பேஸ் பை ஹைப்போடெனிஸ். பேஸோட வேல்யூ வந்து √91, ஹைப்போடெனிஸ் வேல்யூ வந்து 10 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ப 3/10 இருக்கு, கீழே cos x மீன்ஸ் வந்து √91 பை வந்துன்னா 10 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிளஸ் போட்டுட்டு அடுத்து வந்து cos x. cos x அதுதான் 91 பை வந்து 10 அப்படின்னு இருக்கும். கீழே வந்து என்னன்னா sin x. sin 3/10 இருக்கும். ஸோ இந்த இடத்துல 10ம் இந்த 10ம் அடியாயிரும், இந்த 10ம் இந்த 10ம் வந்து அடியாயிரும். மிச்சம் என்னது 3 பை வந்துன்னா √91 இருக்கு. இந்த இடத்துல வந்துன்னா √91 பை வந்து 3 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பிளஸ் இருக்கனால என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை நம்ம பண்ணுவோம் ரைட்டா. அப்போ 3 9 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா √99 மல்டிப்ளை பண்ணா என்னன்னா 99 வந்து வரும். கீழே வந்து 3 √99 அப்படின்னு இருக்கும் ரைட்டா. இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 100 கீழே 3 √91 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன 103 √91 வந்து ஆன்சர் ஏல இருக்கு ரைட்டா. அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நம்மளுக்கு இன்னொன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆல்வேஸ் வந்து பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு அதை அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துரு போகுது ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். ஸோ இது நம்மளோட கடைசி கொஸ்டின். சால்வ் த கிவன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு இருக்குல்ல, எப்போதும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்க, நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் இந்த மாதிரி 90 மைனஸ் டீட்டான் இருக்கு, இல்ல 35 55 இப்படிலாம் இருந்துனாவே அதுல என்னன்னா ஏதர் டேபிள் யூஸ் பண்ணும் ஆர் எல்ஸ் வந்து குவார்டர்ன் யூஸ் பண்ணும். இந்த கொஸ்டின்ல என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட தேர்ட் டைப் வந்து குவார்டர்ன் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட சேர்த்து வந்து நம்மளோட 6 ஃபார்முலா, ஸோ அதையுமே இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா 1 by 1 பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சீக்கண்ட் ஸ்கொயர் வந்து 90 மைனஸ் டீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது சீக்கண்ட் ஸ்கொயர் வந்து என்ன 90 மைனஸ் வந்துட்டுனா டீட்டான்னு இருக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, அதாவது 90 அப்படின்னு இருந்தாவே என்னன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்னு வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் 0ல இருந்து 90 அப்படின்னு வரும். அப்ப 90க்கு கீழே ஏதாவது நம்ம கழிக்கிறோம், டீட்டா வச்சு கழிக்கிறோம் அப்படின்னாவே அது என்ன ஆகணும், சீக்கனா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கொசிக்கனா மாறும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும், சீக்கன் இந்த இடத்துல எப்படின்னா சீக்கன் 90 மைனஸ் வந்து டீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த சீக்கன் எதா மாறும் அப்படின்னா
கொசிக்கனா மாறும், கொசிக்கன் தீட்டா அப்படின்னு மாறும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வந்துன்னா 90 தீட்டா அப்படின்றதா இது என்ன ஆகும்னா கொசிக்கன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தீட்டா அப்படின்னு மாறும். ரைட்டா, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு மாறும். அப்ப இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு கொசிக்கன் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த இடத்துல எழுதும் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா, அதே மாதிரி மைனஸ் வந்துன்னா காட் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா நம்மளுக்கு மேலேயே வந்து காட் ஸ்கொயர் தீட்டா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை வந்து நம்மளுக்கு கேள்வி என்ன எழுதும், அடுத்து 2 இன்ட்டு வந்து சைன் ஸ்கொயர் வந்துன்னா 35 டிகிரி பிளஸ் வந்து சைன் ஸ்கொயர் வந்துன்னா 55 டிகிரி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுல என்னன்னா இந்த சைன் ஸ்கொயர் 55 டிகிரி எந்த மாதிரி எழுதலாம்னு பாருங்க. அதாவது சைன் 55 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நான் எது மாதிரி மாத்தலாம் அப்படின்னு பார்த்தா சைன் 90 மைனஸ் வந்துடும் 35 அப்படின்னு போடலாம்ல. ஸோ சைன் 90 மைனஸ் 35 இதை கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும், 55 அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைன் 55 வந்து இந்த மாதிரி எல்லாம் எப்போதும் சைன் 90 அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்துச்சு சைன்ல இருந்து அது எதா மாறும். இந்த இடத்துல இல்லைன்னா சைன் வந்து என்னன்னா 90 மைனஸ் தீட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் குவார்டர் இங்க இருக்கு பாருங்களேன், அது எதா மாறும் அப்படின்னு பார்த்தா காஸ் தீட்டாவா மாறும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சைன் இருக்கு, 90 இருக்கு, மைனஸ் 35 டிகிரின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல எதா மாறும் அப்படின்னா காஸ் வந்து 35 டிகிரி அப்படின்னு மாறும். ரைட்டா, இப்ப இதை அப்படியே வந்து இந்த கொஸ்டினை வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். இப்ப மேல என்ன இருந்துச்சுன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது மைனஸ் வந்துன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது, கீழே என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் வந்துன்னா 35 டிகிரி அப்படின்றது பிளஸ் வந்து இந்த சைன் ஸ்கொயர் வந்து 55 எதாவது மாத்திட்டோம் அப்படின்னா காஸ் 35 அப்படின்னு மாறும். அப்ப இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் வந்து 35 டிகிரி அப்படின்னு வரும். ஏன்னா இங்க ஜஸ்ட் இதனால இந்த ஸ்கொயர் போட்டதுனால ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம், நம்மளோட 6 ஃபார்முலால படிக்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்துன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு படிச்சோம். அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு படிச்சோம். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா வந்து கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வந்துன்னா காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு படிச்சோம். இது எதுக்கு சொல்லலாம், இந்த 6 ஃபார்முலா இந்த 3 ஃபார்முலா படிச்சிருப்பல, இது இங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இங்க பாருங்களேன், இங்க கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வந்து காட் ஸ்கொயர் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வந்து காட் ஸ்கொயர் தீட்டா, அப்ப மேல என்னன்னா 1 அப்படின்னு போட்டலாம். ரைட்டா, அடுத்து கீழே சைன் ஸ்கொயர் வந்து 35 டிகிரி பிளஸ் வந்து காஸ் ஸ்கொயர் 35 டிகிரி. இந்த இடத்துல வந்து டிகிரி என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா தானே சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த ஆஸ்பெக்ட்ல தானே இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், இதுவும் நம்மளுக்கு வந்து 1 தான் வரும். ஆனா கீழே இந்த இடத்துல 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ப எந்த என்ன 2 இன்ட்டு 1 வரும். அப்ப ஆன்சர் 1/2 அப்படின்னு வரும். இந்த ரைட்டா, அப்ப ஆன்சர் 1/2 அப்படின்னு பார்த்தோம்னா 0.5 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ட்ரிகனாமெட்ரியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நம்ம பார்த்தா அந்த 3 டைப்ல தான் வந்து கொஸ்டினை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அகைன் அண்ட் அகைன் இதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து அப்கமிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.